இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்குறோம். இந்த சங்கீதத்தில் நீங்கள் முன்பகுதியில் தொடக்கத்தில் பார்க்கும்போது தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் தான் இந்த சங்கீதத்தை அவர் என்ன செய்கிறாரு, பாடுறதை பார்க்குறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சொந்த குமாரனே அவருக்கு விரோதமாக எழும்பும்போது அவர் என்ன செய்கிறாரு, வனாந்தரத்தை நோக்கி அழுது கொண்டே ஓடினான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது தான் அவர் இந்த வார்த்தை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தான்னு சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் அப்படியே வேதத்தில் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் சொந்த மாமனார் விரோதமாக எழும்பும்போது, கூட இருந்த மனிதர்கள் விரோதமாக எழும்பும்போது அவர் சத்தமிட்டு பல இடங்களில் அழுதார்னு சொல்லப்படுது. சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்னு சொல்லப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் சங்கீதத்தில் 2:3 பார்த்தீங்கன்னா, நம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். 6ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தை வாசிக்கும்போது, அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டான்னு சொல்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 28 நீங்கள் வாசிக்கும்போது அதில் 2ஆம் வசனம், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. சங்கீதம் 77:1 நீங்கள் வாசிக்கும்போது அதிலே அப்படிதான், என் சத்தத்தை உமக்கு நேராக என்ன செஞ்சேன், உயர்த்தினேன்னு சொல்லி சொல்கிறார். அதாவது 77:1 நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரமான வாழ்க்கையில் அவர் கடந்து வரும்பொழுது, நெருக்கப்படும் போது, பொல்லாத மனிதர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பும்போது, தன் கூட இருந்தவங்க எழும்பும்போது, தன்னுடைய சொந்தங்களே எழும்பும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் அவர் கடந்து வரும்போது, வனாந்தரத்தில் உயிருக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் கூட அவர் கர்த்தரை நோக்கி அவர் சத்தமிட்டு அவர் விண்ணப்பம் பண்ணுறதை பார்க்கிறோம். அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் ஆண்டவர் அவர் விலைக்கு என்ன செஞ்சார், பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான சூழ்நிலை கடந்து வரும் பொழுது அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கியே கூப்பிடும்போது, ஆண்டவரை நோக்கி நம்ம சத்தத்தை உயர்த்தும் போது, ஆண்டவரை நோக்கி நம்ம கெஞ்சும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்பார். ஒருவேளை மற்றவங்களிடத்தில் போகும்போது அவங்களுக்கு அது அந்த நம்மளுடைய கஷ்டம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் போகும்போது நம்மளை புரிந்து கொள்ளுகிற, விளங்கி கொள்ளுகிற நல்ல தகப்ப நமக்கு இருக்கிற, நம்ம இக்கட்டுகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி நம்மளை காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவர், நெருக்கத்தை மாற்றி விசாலத்தில் நிறுத்துகிற ஆண்டவர், நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவர், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், நமக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூடப்பா தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் சத்தமிட்டு விண்ணப்பம் பண்ணுறதை நாங்கள் வாசித்தோம்ப்பா. ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்ததை பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வரும் பொழுது உம்மிடத்திலே எங்கள் சத்தத்தை உயர்த்த ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தையும் கேட்டு கர்த்தரை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.